வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் எங்களோட சித்தகுருவோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கொடுத்த ஒரு டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இது ஜனங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவர் கொடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, மருதாணி இலைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சயின்ஸுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டார். நாங்கள் மருதாணி இலைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக நாங்கள் ஃபேஸை வச்சு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். அது எப்படி என்ன சம்மந்தம் இருக்கும்னும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விளக்கம் கொடுத்தார். மருதாணி இலைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, மருதாணி இலை வச்சோன்னா எல்லாருக்கும் தெரியும், ரெட் ஆகிடும், மெரூன் கலரில் ஆகிடும். ஆனால் நம்ம எந்த இலை வைக்கிறோம், இப்போல்லாம் கோன் வாங்கிக்கிட்டு வச்சுக்கிறோம். அது அட்டர் வேஸ்ட். அதில் கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு தேவையான பலனை கொடுக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மருதாணி இலையை பறித்து அதில் ஒரு துளி புளி வைக்கணும். கொட்டைப்பாக்கு ஆக்சிஜனுக்காக, ஏர் எனர்ஜிக்காக கொஞ்சம் கொட்டைப்பாக்கு வைக்கிறோம், புளி வைக்கிறோம் மெயினாக. ஏன்னா புளிப்பு தன்மை கூடும்போது என்ன ஆகும்னா சிவப்பு அதிகமாகும், சிவப்பு தன்மை அதிகமாகும். அதனால நம்ம அந்த புளியை வைக்கிறோம். இல்லைன்னா லெமன் வச்சுக்கலாம், அவ்வளோதான். புளிப்பு தன்மைக்கு வேணும். அப்போ மருதாணியை அரைச்சி நம்ம இட்டுக்கணும். எப்படி இட்டுக்கணும் பார்ப்போம். இப்போ நம்ம தேவி தேவர்கள் சிலைகள், கடவுள்கள் சிலைகள் சினிமாவில் பார்க்கும்போதோ சீரியலில் பார்க்கும்போதோ கூட நம்மளுக்கு பார்க்கலாம். சாமி அப்படின்னாலே கையில் மருதாணி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, உள்ளங்கையில் ஃபுல்லாக ரவுண்டு வச்சு மருதாணி அதை சுற்றி ரவுண்டாக வச்சுருப்பாங்க. அது எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய தேவி தேவர்கள் கடவுள்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று இது. ஸோ இப்போ மருதாணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பெண்ணுக்கு பெண் சக்தி கலை, குளிர்ச்சி. ஆண் சிவக்கலை, ஹீட் இல்லையா? ஸோ இவங்களுக்கு இது வைக்கிறதுனால இது அப்படியே அதனுடைய பலன்கள் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ உடலில் வெள்ளை பாகம் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு என்னென்னது, உள்ளங்கை உள்ளங்கால். இந்த உள்ளங்கை உள்ளங்காலை நம்ம வெள்ளை பாகம்னு சொல்கிறோம். சைனீஸ் இன் யாங்னு சொல்கிறாங்க. இது யாங் ஆர்கன்ஸ், வெளி ஆர்கன் இருக்கும்போது இது இந்த ஆர்கன்ஸ் எப்போவுமே என்னென்னா நம்முடைய உள் உறுப்புகளை கம்ப்ளீட்டாக கால் பாதங்கள்லேயும் கை பாதங்கள்லேயும் உள்ளங்கையிலையும் பிரதிபலிக்குமா. உள்ள ஆர்கன்ஸ், கம்ப்ளீட் உள்ள ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்றதே நம்ம கால் பாதங்கள் கை உள்ளங்கையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ ரெட் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா டேஞ்சர் இண்டிகேஷன். ஸோ நான் பெரிய பெரிய டவர்ஸில், ஃப்ளைட்ஸில் எல்லாமே அது நம்மளை அங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரெட் லைட் வெளிப்படுத்துவாங்க. அப்படின்னா என்னென்னா தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது, நம்மளோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது இந்த ரெட் கலர். இப்போ நம்ம எங்கே வைக்கிறோம், உள்ளங்கால்லையும் உள்ளங்கையிலையும் மருதாணி ரவுண்டாக தான். டிசைன்லாம் நான் போட சொல்லலை, வெறும் ரவுண்டாக பழைய காலத்தில் வைப்பாங்க இல்லையா, உள்ளங்கையில் அப்படியே ஒரு வடை மாதிரி தட்டி வைப்பாங்க, அதை சுற்றி சின்னதாக ஒரு பாக்கு மாதிரி வைப்பாங்க. அப்புறம் விரலுக்கு அப்படியே ஒரு கேப் போட்ட மாதிரி விரலுக்கு வைப்பாங்க. இதுதான் நம்ம மருதாணி வைக்கும் முறை. ஓகே, நம்ம இப்போ இலையை வாங்கி அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி வச்சுடுவோம். இதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, வானிலிருந்து வரக்கூடிய ஈத்தர் ஆற்றலை இது ஈர்க்குமா. இந்த ரெட் இருக்கும்போது நம்ம கையில் ஈத்தர் ஆற்றலை நம்மளுக்கு ஈர்க்கும். அப்புறம் இப்போ நம்ம சொல்லலாம், ஃபோர் ஹெட்லலாம் என்ன பண்ணுறது, லிப்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னும் போது ஃபோர் ஹெட்டில் அதனால தான் குங்குமம் வைக்கிறதுக்கு சொன்னாங்க. அப்போ லிப்ஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, லிப்ஸில் தாம்பூலம் போட சொன்னாங்க. தாம்பூலம் நம்ம நைட்ஸில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் தாம்பூலம் போடுறத பற்றிய வீடியோஸு. தாம்பூலம் நைட்ஸில் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ் எல்லாம் கோவப்பழம் மாதிரி நல்லா அப்படியே ரெட் ஆகிடும். இப்போ இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன ப்ரே பண்ணாலும் இறைவன்கிட்ட, அதாவது நம்மளுக்கு நல்லது உண்டானது மட்டும்தான் ப்ரே பண்ணணும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் உண்டாகக்கூடியதை ப்ரே பண்ணக்கூடாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன வேணுன்றது மட்டும்தான். எப்படி ப்ரே பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சித்தகுரு சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னென்னா, நீங்கள் ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீக்கிரமாக இறைவனை சென்றடையுமா இந்த ப்ரேயர்ஸ். இதுக்கு இலை, இந்த மருதாணி இலைக்கு இன்னொரு பேர் மருதோன்றி இலை. ஏன்னா மறுபடியும் தோன்றி மறுபடியும் உருவாக்கி ரெஜுவினேஷன் நடந்து உருவாகுது அப்படின்றதுனால இதை
மருதோன்றி இலைன்னு வச்சாங்க. இது ஒரு தேவதையாகவே மதிக்கிறாங்க. மருதோன்றி இலை தேவதை அப்படின்னே சொல்கிறாங்க. இது வந்து ரெகுலராக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேன்சர் வந்து வர்றது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்டு வந்து ரெகுலராக வைக்கும்போது, ஏன்னா இதில் காப்பர் எனர்ஜி இருக்குது. இது வந்து சுத்த உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கேன்சர் வர்றது தடுக்கிறதுக்கு வந்து மருதாணி இலை ரெகுலராக வைக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டி வந்து அதிகமாக கூடும். அப்புறம் வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி கூடுறதுனால நம்ம வந்து ஹாப்பியாக வாழ முடியும். நோய் வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடிடுறது. இப்போ வந்து ஆன்டி ஏஜிங்காக நம்முடைய வயதான தோற்றத்தையும் கூட ஒரு யங்காக காட்டக்கூடியது வந்து மருதாணி இலையா. அது எப்படின்னா கையில் வைக்கிறது மட்டும் இல்லை, 3 இலையை வந்து காலையில் வந்து நீங்கள் வாயில் போட்டு நல்லா சூ பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இந்த ஆன்டி ஏஜிங்காக வந்து இது ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மருதாணி இலையில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வச்சுக்கலாம். மருதாணி இலை தவறு கிடையாது. ஸோ மருதாணி இலையை வச்சுக்கிட்டு இந்த பெனிஃபிட்ஸ் நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.